சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். குறிப்பாக காவிரி டெல்டாவில் கோடை குருவை அறுவடை முடிந்து 1 மாத காலம் ஆகப் போகிறது. பல இடங்களில் பல கிராமங்களில் பல லட்சக்கணக்கான மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு அரவை ஆலைகள் இயக்கப்படாததால் கொள்முதல் செய்யப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் வாயில்களிலேயே 10,000 மூட்டை 15,000 மூட்டை என்று மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. பல நேரடி நெல் கொள்முதல் நில வாயில்களில் 10,000 மூட்டை அளவில் கொள்முதல் செய்யாமல் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை கொட்டி வைத்து காத்து கிடக்கிறார்கள். எந்த நேரம் மழை பெய்யும், என்ன நடக்கும் என்கிற அச்சத்தில் விவசாயிகள் விழுந்து கிடக்கிறார்கள். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் முழுமையும் செயலிழந்து விட்டது. ஊழல் முறைகேடுகளின் மொத்த உருவமாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் செயல்படுகிறது. அதை திருத்த வேண்டும், அதை மாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும் விவசாயிகள் என்று செயல்படுகிற அதிகாரிகள் பந்தாடப்படுகிறார்கள். இதனால் ஒட்டுமொத்தமாக விவசாயிகள் கொள்முதலுக்கான உத்தரவாதம் இல்லாமல் பரிதவிக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுத்து கொள்முதலுக்கான முழு பொறுப்பை தமிழ்நாடு அரசு ஏற்க முன்வர வேண்டும். உடனடியாக அனைத்து அரவை ஆலைகளும் திறக்கப்பட்டு நிலுவையில் இருப்பு வைக்கப்பட்டிருக்கிற கொள்முதல் செய்யப்பட்ட நெல் அரவை ஆலைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும். ஓரிரு நாட்களில் கொள்முதல் செய்வதற்காக காத்து கிடக்கிற விவசாயிகளுடைய நெல்லை கொள்முதல் செய்து விவசாயிகளை பாதுகாக்க முன்வர வேண்டும். கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெறுவதற்கு சிபில் ஸ்கோர் முறையை அமுல்படுத்தியிருக்கிறது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல் எங்களுக்கு பொருந்தாது, சிபில் ஸ்கோரை உறுதிப்படுத்துவதற்கு கூட்டுறவு நிறுவனங்கள் முன்வராது என்று அறிவிக்கிறார். ஆனால் கூட்டுறவுத்துறையுடைய பதிவாளர் நந்தகுமார் அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் நேற்றைக்கு முன்தினம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். அந்த சுற்றறிக்கையின் மூலம் அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், கூட்டுறவு வங்கிகளில் சிபில் ஸ்கோர் உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் கடன் வழங்கப்படும் என்று சொல்லுகிறார். அதேபோல வருவாய் பேரிடர் மேலாண்மை இயக்குனர் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்களும் அடங்கல் மட்டுமே கையால் எழுதி வழங்கப்பட வேண்டும், சிட்டாவை கணினியில் தான் பெற வேண்டும் என்று அவர் நிர்பந்திக்கிறார். இதனால் நெல்லை கூட விற்பனை செய்ய முடியவில்லை, காப்பீடு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. உழவர்களுக்கு அடையாள அட்டை தருகிறோம் என்கிற பேரில் தமிழ்நாடு அரசு குத்தக விவசாயிகளை புறக்கணித்து விட்டது. இதனால் குத்தக விவசாயிகளுக்கு அடையாள அட்டை பெற முடியவில்லை. எனவே குத்தகை பதிவு செய்து கொடுக்காததால் விவசாயிகள் நேரடியாக சிட்டாவை கணினியில் பெற முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சிட்டா அடங்கில் கிராம நிர்வாக அலுவலர்கள் எழுதி கொடுக்கும் சான்றின் அடிப்படையிலேயே கடன் பெறுவதற்கும் காப்பீடு செய்வதற்கும் நெல்லை விற்பனை செய்வதற்குமான நடவடிக்கைகளை தொடர தமிழ்நாடு முதலமைச்சர் அவசரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். விருதுநகரில் விவசாயிகளுக்கு கரிசல் மண் ஆராய்ச்சி நிலையம் 150 ஏக்கர் நிலப்பரப்பில் வேளாண் பல்கலைக்கழக தனது சொந்த நிதியில் வாங்கி வைக்கப்பட்டிருக்கிற பண்ணை நிலங்களை சிப்காட் அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி வருகிற 25ஆம் தேதி விருதுநகர் 29ஆம் தேதி விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த இருக்கிறோம். தொடர்ந்து காவிரி டெல்டாவில் கொள்முதலில் எடுக்கிற முறைகேடுகளை தவிர்த்து அனைவருக்கும் நிபந்தனையின்றி உழவர் அடையாள அட்டைகளை குத்தக விவசாயிகளுக்கும் வழங்கிட வலியுறுத்தியும் சிபில் ஸ்கோர் முறையை கைவிட்டு நிபந்தனையின்றி கடன் வழங்குவதற்கு கூட்டுறவு வங்கிகளை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கூட்டுறவு வங்கிகள் வருமான வரி சான்று எண் கேட்பதை கைவிட வலியுறுத்தியும் வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி விவசாயிகள் பெற்ற உரிமைகள் பறிபோவதை தடுத்து நிறுத்த தமிழக அரசை வலியுறுத்தி காவிரி டெல்டா தழுவிய அளவில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை ஆகஸ்ட் 15ஆம் தேதி தஞ்சாவூரில் நடத்த இருக்கிறோம். இது ஒரு இறுதிக்கட்ட போராட்டம், விவசாயிகள் வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கான போராட்டம். அதற்காக ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அந்த உண்ணாவிரதத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு விவசாயிகளை புறக்கணிக்காமல் உண்மைக்கு மாறான தகவல் சொல்லி ஏமாற்றுகிற நடவடிக்கையை கைவிட்டு பாதிக்கப்படும் விவசாயிகளை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்.
வருகிற ஆகஸ்ட் 25ஆம் தேதி டெல்லியில் தேசந்தழுவிய அளவில் விவசாயிகள் மகாசபை கூட்டம் சமீத்த கிசான் மோர்ச்சா அரசியல் சார்பற்ற அமைப்பின் சார்பில் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அதில் பங்கேற்க இருக்கிறோம்.